அந்த அடி அளவுகளை பொறுத்த வரைக்கும் பொதுவா ஒரு ரூம் ஒருத்தர் வீட்டில் அது எந்த ரூமா இருந்தாலும் சரி, அது கிச்சனா இருந்தாலும் சரி, டாய்லெட்டா இருந்தாலும் சரி, சாமி ரூம்பா இருந்தாலும் சரி, அல்லது ஹாலா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ரைட். அல்லது வீட்டுக்கு ஒரு பம்பு செட்டு மாதிரி தனியா வச்சிருக்காங்க, அதுக்குன்னு தனி ரூம் கட்டியிருக்காங்கன்னா அந்த ரூமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அந்த அவுட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படி ரூமா இருந்தாலும் சரி, அந்த வேலை பார்க்குறவங்களாம் அங்கே தங்க வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ரூம் அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட்டா பண்ணி கொடுத்தாலும் கூட அந்த ரூம் வந்து 8க்கு 8 சைஸ்ல இருந்துச்சுன்னா இந்த அடியளவு சாஸ்திரம் என்ன சொல்லுது, அந்த வீட்டில் பேய் வசிக்கும் அப்படின்னு. 8க்கு 8 சைஸ் இருந்தா, இப்போ அந்த 8க்கு 8 சைஸ இடிச்சிட்டு 10க்கு 10 சைஸ் கட்டுங்க, இல்ல 11க்கு 11 கட்டுங்க, ஏதோ ஒன்று சொல்றோம், நன்மையான ஒரு அடியளவை சொன்னோம். அதை இடிச்சுட்டு அவங்க கட்டினாங்கன்னா நிறைய காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் ஆகும். அதுக்கு 10 பைசா செலவு இல்லாம சின்ன விஷயம் இருக்கு. அதான் வாஸ்துவோட ஒரு டெக்னிக். 6 அடி அளவுக்கு ஒரு வீடு, 6க்கு 6 அப்படின்னு ஒரு ஹால் இருக்கு அந்த வீட்டில், அந்த வீட்டுக்கு இறையருள் சேரும், குலதெய்வ வழிபாடு சிறப்பாகும், பொன் பொருள் யோகம் உண்டாகும். அவர் இந்த 6 அடி அகலத்துல ஒரு வீடோ ரூமோ ஏதோ ஒன்று கட்டணும் அப்படின்னு திட்டம்லாம் போட வேண்டியதில்லை. ஒருவேளை அவர் ஆபீஸ்ல அவர் தங்கியிருக்கிற ரூம் அப்படி இருக்கலாம், அவருக்கே தெரியாது எதனால இப்படிலாம் நடக்குதுன்னு, அதுவே அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடும் நேரம் நல்லா இருந்தா. ஜாதக ரீதியாகவும் பார்த்தோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். 7 அடி இருந்துச்சுன்னா அவருக்கு வறுமை தாண்டவமாடும், நோய் வரும், வரவுக்கு மேல செலவு வரும், கடன் மிகும். 8 அடி இருந்துச்சுன்னா பொதுவா இந்த 8க்கு 8ன்னு இருந்துச்சுன்னா 8க்கு 8ன்னு இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது பெரிய பாதிப்பை கொடுக்கும் இந்த வீட்டுக்கு. அதுதான் அதுல உள்ள சிக்கல். இந்த மாதிரி நான் அந்த சொன்ன மாதிரி 120 அடிக்கும் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு.